சூப்பர் சார், பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. கைஸ், பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போதே தெரியும் விஜய் சேதுபதிக்கு இந்த ஷோ வந்து பயங்கரமாக சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோலேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி அவரோட பாணியில் தான் இந்த ஷோ வந்து ஹேண்டில் பண்ண போகிறார். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் விஜய் சேதுபதிக்கு எனக்கு வந்து ஷோ சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அது தோணுது, ஓகே விஜய் சேதுபதி இதை வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்னு. சார், உண்மையிலேயே ரெடி ஆகணும்னா கார்வலம் போனால் போதாது, ஊர்வலம் போகணும். ஆனால் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த கண்டஸ்டன்ட்ல சில பேரை வந்து உள்ள கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி. ஸோ பிரதீப் ஆண்டனி வந்து திருப்பி உள்ள வராரு அப்படின்ற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கசிஞ்சிருக்கு ரூமரா. ஸோ இந்த நியூஸ் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தலைவன் வந்துட்டாரா, அவ்வளவுதான்டா, ஃபயர்டா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இன்னொரு சைடில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்ட் ஒரு கேங் வரணும்ல. ஸோ இந்த சமயத்தில் மாயா எவ்வளோ, அதாவது ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி உள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட ஸ்குவாடும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பிரதீப் ஆண்டனி உள்ள வருவாரா மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா கமல் சார் வெளியே அனுப்பும் போதே எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரதீப் ஆண்டனி வந்து கிளியராக பதில் சொல்லியிருந்தாரு. இல்லை, எனக்கு ஒரு ஃபேம் வந்துருச்சு, ஸோ திருப்பி உள்ள போனால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அந்த ஷோவோட ஒரு நேச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வெளில போய் பார்த்துட்டு திருப்பி போனால் அந்த கேமோட ஸ்பிரிட் நல்லா இருக்காதுன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது எனக்கு. அதனால தான் நான் போக மாட்டேன். நான் திருப்பி கூப்பிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, நான் இந்த ஷோவில் இருக்கிற வரைக்கும் பிரதீப் ஆண்டனி திருப்பி உள்ளே வர மாட்டார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமல் சாரே இல்லை, புது ஆள், புது ஆட்டம், எல்லாமே மாறுது அப்படின்ற மாதிரி ப்ரோமோலே சொல்லியிருக்காங்க. இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பிரதீப் ஆண்டனியை கொண்டு வரதுக்கு பயங்கரமாக பிக் பாஸ் டீம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் பிரதீப் ஆண்டனி உள்ளே வந்தார்னா இந்த ஷோ பயங்கரமாக பற்றிக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த சீசன் வந்து பயங்கர கான்ட்ரவர்சியாக போகுது. ஜியோ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸ் வந்து பயங்கர கான்ட்ரவர்சியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தாங்க இது. பிரதீப் ஆண்டனியை தூக்கி உள்ளே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் மாயாவோட ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பிரதீப் ஆண்டனிக்கு அகேன்ஸ்டாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ எது எப்படி பார்த்தாலும் பிக் பாஸ் ஷோ வந்து அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ளஸ் தான். ஏன்னா ஷோ வந்து ஹிட் ஆகிடும்ல. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பிரதீப் ஆண்டனி திருப்பி உள்ளே இறக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீப் ஆண்டனி உள்ளே வரப்போறார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வர ரூமர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட கருத்து என்ன? நீங்கள் பிரதீப் ஆண்டனி உள்ளே வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஷோ வந்து இந்த சீசன் 8 வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அளவுக்குலாம் எடுபடாதுப்பா எல்லாம் ஒரு வாட்டி தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் சேதுபதி வந்து இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, இந்த ப்ரோமோல வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் வந்து அங்கங்கே வச்சிருந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஊர்வலம் போகணும் சார், மக்களோட தாட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி இந்த கேங்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதெல்லாம் குரூப்பிஸ் அதெல்லாம் விட்டக்கூடாது அப்படின்னுவாங்க. குரூப்பிசம் பண்றவங்க, டாமினேட் பண்றவங்களெல்லாம் சும்மா ஓட விடணும். ஸோ இது வந்து எனக்கு கேட்கும்போது ஃபஸ்ட்டு டக்குன்னு ஞாபகம் வந்தது எதுனா, அர்ச்சனா, அன்பு கேங். ஸோ இந்த அன்பு கேங் தான் ஞாபகம் வந்தது. ஆரி அவர் வந்தார்ல அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அன்பு கேங் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பிசம் இருக்க தான் செய்யும். பட் இந்த அன்பு கேங் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற கேங்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கேங்காக இருந்தது. பயங்கரமாக ட்ரோலும் பண்ணாங்க. அந்த சீனை பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு அந்த கேங் தான் ஞாபகம் வந்தது. ஸோ உங்களுக்கு அந்த குரூப்பிசம் பற்றி பேசும்போது எந்த கேங் ஞாபகம் வந்து அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த ப்ரோமோவே பயங்கரமாக ஷூட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு பப்ளிக்கோட ஒப்பீனியன் கேட்குற மாதிரி அது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இவ்வளோ கைண்டாலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணால் அது வந்து அகேன்ஸ்டாக பயங்கரமாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ரோ இந்த இலகன மனசுலாம் 12 ஓகே, பிபியில் வேண்டாம். அதே மாதிரி இந்த சின்ன பையன் வந்து கேட்டிருந்தாரு எந்த கார்டு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார்ல. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கமல் சார் அப்படியே குத்தி காமிக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த கார்டை அந்த மனுஷன் கரெக்டாக கொடுத்துருந்தாருன்னா லாஸ்ட் சீசனில் அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்திருக்காது. கமல் சார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி அடிச்சிருக்க மாட்டாங்க. தலைவனும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஷோ விட்டு வெளியே போயிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஸோ இதுக்கு எல்லாம் என்ன தான் சொன்னாலும் கமல் சார் வந்து ஷூட்டிங் வந்து பயங்கரமாக பிஸி ஆகிட்டாரு, ஸோ அதனால் வெளியே போகிறாரு அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாங்க. ஆனால் இன்னொரு காரணம் கண்டிப்பாக இதுவும் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சீசனில் கமல் சார் வாங்கின அடி அந்த அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்துல இருந்த ஒரு ஆளை கீழே போட்டு நசுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு மெயினான காரணம் தப்பான ஒரு ஆளுக்கு தப்பான ஒரு கார்டை கொடுத்து வெளியே அனுப்புனது தான். அதாவது மக்களோட பல்ஸ் என்னன்னே தெரிஞ்சிக்காமல் ஒரு ஷோ டேரெக்டாக ஷூட்டிங்லேருந்து ஒரு ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டா இந்த மாதிரி தான் நிலைமை. ஸோ விஜய் சேதுபதி அதை பண்ணாமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒன்று மட்டும் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பேசிடுவார்
அப்படின்றது மட்டும் க்ளீனாக தோணுது. உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிரதீப் ஆண்டனி வரப்போறாருன்ற அப்டேட் கேட்கும்போது எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற டவுட்டும் வருது. ஸோ எப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.